ஆந்திராவில் மோந்தா புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வந்தது. நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு மசிலிப்பட்டினம் காக்கிநாடா இடையே உள்ள நர்சிப்பட்டினம் அருகே கரையை கடந்த நிலையில் தொடர்ந்து கோனசீமா, விசாகப்பட்டினம், விஜயவாடா முதல் ஸ்ரீகாகுளம் வரை தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் ஸ்ரீசைலம் அணை அருகே உள்ள அணைக்கு செல்லக்கூடிய சாலையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் அங்க பாதாள கங்கை என்று அழைக்கக்கூடிய அந்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு 3 கடைகள் சேதமடைந்தது. அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் கிராமத்தில் உள்ள பல வீடுகள் அடித்து செல்லப்பட்ட நிலையில் இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருளில் சூழ்ந்து காணப்பட்டது. இதே போன்று பல ஆந்திர மாநிலத்தில் உள்ள பல கிராமங்களில் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. 2000க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சரிந்த நிலையில் அதனை புனரமைக்கும் பணியில் தற்பொழுது அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். காக்கிநாடா அருகே ரயில் பாதையும் கொஞ்சம் சேதமடைந்த நிலையில் அதனை சரி செய்யும் பணியில் ரயில்வே அதிகாரிகள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தொடர் கனமழை மற்றும் சூறாவளி காரணமாக ஏற்கனவே தென்மத்திய ரயில்வே 116 ரயில்களை ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. இன்னும் சில மணி நேரத்தில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு அனக்காப்பள்ளியில் பல இடங்களில் சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட செல்ல இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். పైపైన పుట్టుకోవడానికి నీళ్ళు పడుతున్నాయి కొన్ని సందర్భంగా అది అక్కడ 2 ఇల్లులు పోయి ఇక్కడ ఒక 2 తర్వాత వాళ్ళది ఒక చెట్టుగాడ ఒకటి చిన్న రూమ్ అదొకటి